அன்பார்ந்த மக்களே, உங்கள் அனைவரையும் QTV சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம வந்திருக்கிற வில்லேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அணைக்கட்டு தாலுக்காவை சேர்ந்த சத்தியமங்கலம் ஊராட்சியில் உட்பட்ட கன்னிகாபுரம் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த கிராமத்தில் ஒரு 3 பேர் அந்த கிராமத்தை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்கள இன்னைக்கு நம்ம பேட்டி எடுத்து அந்த ஊரினுடைய பெருமையை நாடறிய செய்ய போகிறோம். வாங்க, நாமளும் அவங்கள பேட்டி எடுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா, உங்களுடைய பேரை நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு தெரிவித்தா நல்லா இருக்குங்க. நான் தாங்க என்னுடைய கன்னிகாபுரம் கிராமத்தினுடைய நாட்டாமை. நாட்டாமைன்னா அதாவதுங்க, மழையை பெஞ்சாலும் கூட என்னுடைய அனுமதி இல்லாத பெய்யாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நடந்து போனேன்னா ஃபுல் காடாக இருந்துச்சுன்னா மொத்தமே பொன் விளையிற பூமியாக மாறிடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஏரியில் தண்ணி இல்லைன்னா நான் ஒரு டைம் அப்படியே ஏரியில் நடந்து போனேன்னு வச்சுக்கோங்க, ஏரி ஃபுல்லாக தண்ணி வந்துடுங்க. அந்த மாதிரி ஒரு பதவினால் என்னை 30 வருஷமாக என் மக்கள் அன்போடு என்னை நாட்டாம அப்படின்னு வாழ்த்தி என்னை வாய்க்குளிர வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பொறுப்போடு இருக்கிற நான் என் மக்களுக்கு 30 வருஷமாக கட்டுக்கோப்போட இந்த ஊரை காப்பாற்றிட்டு இருக்கிறேங்க. நல்ல விஷயங்க ஐயா. ஐயா, உங்களுடைய பெயர்? நான் தான் இந்த கன்னிகாபுரம் கிராமத்தினுடைய தர்ம கத்தா. ஐயா, உங்களுடைய சிறப்பு அம்சங்களை நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா தர்ம கத்தாவாக இருந்தார். அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன், எனக்கு பின்னாடி என் பிள்ளைங்க இருப்பாங்க. நாங்கள் பரம்பரையாக இந்த ஊரில் தர்ம கத்தாவாக இருக்கிறாங்க. எங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊருக்குள்ளே ஒரு காத்தடிக்கிறது இருந்தாலும் தர்ம கத்தாவாகிய என்னுடைய அனுமதி இல்லாத உள்ளே வராதுங்க. அதே போல் என்னுடைய மக்கள் சாப்பிடணுன்னா கூட தர்மகத்தா கிட்ட கேட்டு தாங்க சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நியாயம், நேர்மை, நீதி, தர்மம், இந்த 5 விஷயத்த நான் தவறாமல் கடைப்பிடிப்பேங்க. எங்கள் ஊர் மக்களுக்காக நான் என்னுடைய உயிரையும் கொடுப்பேங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தர்மகத்தாவாக நான் செயல்பட்டு இருக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் தர்மகத்தாவாகிய நான் இந்த ஊரினுடைய ஒவ்வொரு நபர்களுக்கும், அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிரச்சனைன்னா உடனே அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு தான் நான் வேறு வேலையை செய்வேங்க. சாப்பிட மாட்டேன், குளிக்க மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேங்க. மக்களினுடைய ஒரே குறிக்கோள் எனக்கு மக்களினுடைய மொத்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பேங்க. அதனால தான் மக்கள் என்ன தலைமுறையாக தர்மகத்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அல்லக்கை ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பேர் திரு முறுக்கு. அவர் என்னுடைய மொத்த செயல்பாட்டுக்கும் ஒரு தளபதியாக செயல்படுறாரு. அந்த முறுக்கு பற்றி நான் சொல்லணும்னா சாதாரண முறுக்கு இல்லைங்க. அவர் ஒரு கட்டுக்கோப்பான முறுக்குங்க. அவர் அந்த நபரை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி ஐயா. உங்களுடைய பற்றி நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நான் தாங்க இந்த ஊருக்கு உதவி மேட்டுக்குடி. நான் இந்த ஊரை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறதுல என்னுடைய பங்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டேங்க. மக்களுடைய கொள்கை அவர்களுடைய மொத்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான் என்னுடைய பகலான கடமை. எனக்கு கேட்டிங்கன்னா என்னுடைய மக்கள் தான் என்னுடைய வீடு, நான் தான் என்னுடைய மக்கள். இப்படி தான் நாங்கள் என் வாழ்க்கையே என் மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 3 பேர் நாட்டாம, தர்மகத்தா, உதவி மேட்டுக்குடி. நாங்கள் இல்லாமல் ஊர் இல்லை, ஊர் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் வாயறதே இந்த ஊருக்காக வேண்டிதாங்க. இந்த ஊர், இந்த மக்கள் நாங்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்குவாங்க. சாதாரண மக்கள் இல்லைங்க, ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எங்களுடைய மக்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மக்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் தேடி அவங்களுக்காகவே செய்வோம். அன்பார்ந்த மக்களே, இவர்களுடைய சிறப்பு அம்சத்தை நம்ம நன்றாக பார்த்தோம். இன்னொரு காணொலியில் இவங்க இந்த ஊரை எப்படியெல்லாம் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறாங்க அப்படின்றத அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய QTV.